இவ்வளவு நாள் இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்திருக்காங்க. இப்பதான் தெரியுது அரசியல்னா என்ன நம்மளுக்கு. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படிக்கிற இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி பசங்கள்ட்ட நீங்க ஏங்க உட்காந்துருக்குன்னு சொல்லி ரவுடிங்க கலாட்டா பண்றது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அது பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி தண்ணி வரதில்லை, பாத்ரூம்ல சரியா கிளீன் பண்றது இல்ல, உடைஞ்சிருக்கு. இந்த தம்பி பேச பேச பக்கத்துல ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு சந்தன கலர் ஷர்ட்டும் சந்தன கலர் வேஷ்டியும் போட்டுட்டு நின்று கேட்டிருக்காருல, அவர் யாரு தெரியுதா? நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஏன்னா இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க முதலமைச்சர்லாம் இந்த அளவுக்கு பேச வச்சு அவங்களோட குறைய கேட்டு அதுக்கு நீங்க நோட் பண்ணுங்க. அவங்க பேசுறதெல்லாம் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சான்ஸே இல்லை. இது வரைக்கும் நடந்திருக்கான்றத உண்மையை சொல்லுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இவ்வளவு தைரியமா இந்த தம்பி பேசுறாங்க. அதுவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த தம்பி பயணிக்கணும்னா அதுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோன்ற ஒரே ஒரு வார்த்தை தான். இதே வேற யாருன்னா இருந்தா 2 லைன் போட்டுட்டு ஐயா நல்லா இருக்கு ஐயா, இவர் விடுதிக்கு போனாங்க ஆஹா ஓஹோ அப்படின்றத ஃபேக்கா போடாம ஓப்பனா ரீல்ஸ் ஆட்சின்னு சொன்னாங்களே, இது ரீல்ஸ் ஆல ரியல் ஆட்சி. ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பனா என்ன நடக்குது அப்படின்றது காட்டுறதுதான் இந்த ஆட்சி. இப்ப தெரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த தம்பி பேசிட்டாங்க, ஒரு பாட்டு போயிருக்கலாம், நோட் பண்ணியா பாத்தியா அவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம அந்த தம்பி பாத்ரூமை பத்தி பேசுது, சாப்பாடை பத்தி பேசுது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுது, கேமரா இல்லைன்னு சொல்லுது. இவ்வளத்தையும் அந்த மனுஷன் கைய கட்டி யோசனை பண்ணி அப்பயே கால்குலேஷன் போட்டுருவாப்புல என்னென்னலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி அவங்க சொல்றதை அப்படியே நோட் பண்ணின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கிட்ட முதலமைச்சர் ஒண்ணு சொன்னாரு. என்னன்னு பாருங்க. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் இந்த தாவேக்கா ஆட்சியில லைவா இவ்வளோ இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் நடக்குது. சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எதனா கொரோனா போன்ல சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா கிளியர் பண்றோம் அப்படின்ற. சரி, எத்தனை பேருக்கு பிரச்சனை எல்லாம் இவர் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு சம்பவம். அதை பார்த்துட்டு வாங்க போய். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கும், தலைக்கு ஆட்டோமின் இருக்கு. ஆக்சுவலி இவர் உயிர் பழகணும்னு வச்சுக்கோங்களேன், மாசம் ஒரு ஊசியை போட்டாதான் உயிர் பொழைப்பாரு. சரி, 6 மாசமா இங்க நாங்க அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு தான் இருக்கோம். பட் பாஸ்ட் 2 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க வந்தோம், ஆனா இன்ஜெக்ஷன் இல்லைன்ட்டாங்க. இது இன்ஜெக்ஷன் இல்லைன்ட்டாங்களே, சரி என்ன பண்ணாதான் இருக்கும், என்னைக்குதான் கிடைக்குன்னு கேட்டோம். 3 நாள் இருந்தா கிடைக்கும்னு சொல்ல, கிடைக்காதுன்னு சொல்ல, அது மாதிரி சொல்லிவிட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புரியாலுமே நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா இங்க ஒரு நாளே தங்க முடியல, இதுல எங்க 3 நாள் தங்கிறது அது பாட்டு விட்டுட்டோம். 5 days கழிச்சு ரிப்ளை மெயில் வந்துருச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா அண்ணன் லெட்டரு. அந்த லெட்டர்ல நாங்க 20 ஊசி உங்களுக்காக அனுப்பி வச்சுட்டோம், நீங்க வேற ஹவுஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க, நீங்க எப்ப வேணாலும் போய் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரிப்ளை லெட்டராவே எழுதி அனுப்பிட்டாங்க. எப்படி ஹேண்ட் ரிட்டனாவே. ஒரு கம்ப்ளைண்ட்க்கு இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறதே பெருசு. இதை நாங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாக்கல, சும்மாச்சுக்கும் நான் விளையாட்டுக்காக போட்டேன். பார்த்தா 5 நாள் ரிப்ளை